இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய செயல்பாடுகள். இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய செயல்பாடுகள் இதுதான் இன்றைக்குள்ளதான தலைப்பு. நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை இந்த பிரசங்கத்தை நீங்கள் வீட்டிலே போய் எழுதி வைக்கிற குறிப்புகளை ஒரு முறை தியானம் செய்யுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது உங்களை வழி நடத்துகிறதாக காணப்படும். முதலாவதான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய செயல்பாடுகள் என்பதில் முதல் காரியத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த அதிகாரத்தில் தான் நான் இன்றைக்கு பிரசங்கமே பண்ண போகிறேன். படிமா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே சில பொதுவான சில கேள்விகளை கேட்டு உங்களுடைய சந்தேகத்தை நான் தீர்த்துவிட்டு நான் இந்த செய்திக்கு நேராக கடந்து போகலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக நான் கேட்கிறேன், இந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து இயேசுவை பார்க்கிறதற்காக வந்தார்கள். என்றைக்கு வந்தார்கள் என்று யாருக்காவது தெரியுமா? சரி, நீங்களே ஞாபகத்தை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. என்றைக்கு வந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் கணித்திருக்கிறதான கணிப்பெல்லாம் வேறு. அன்றவராகிய இயேசு என்றைக்கு குழந்தையாக பிறந்தாரோ அன்றைக்கே அந்த சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் தவறான ஒரு காரியம். அவர்கள் அன்றைக்கு வரவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்த அன்றைக்கு வரவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்த அன்றைக்கு வந்தவர்கள் மேய்ப்பர்கள் தான். ஆனால் இவர்கள் அன்றைக்கு வரவில்லை. அதற்கு நான் வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அவர்கள் வந்துவிட்டு போன உடனே, அந்த சாஸ்திரிகள் வந்துவிட்டு போன உடனே இயேசுவும் இயேசுனுடைய தாயும் யோசேப்பும் எங்கே போனார்கள்? எங்க போனார்கள்? சொல்லுங்க, பின்னாடி சத்தமா சொல்லுங்க. எங்க போனார்கள்? எகிப்திற்கு போனார்கள். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு பிறந்த அன்றைக்கே இந்த சாஸ்திரிகள் வந்திருந்தால், அப்போ யோசேப்பும் மரியாளும் இயேசுவும் அன்றைக்கே என்ன செய்திருக்க வேண்டும்? எகிப்துக்கு போயிருக்க வேண்டும். அன்றைக்கே அவர்கள் எகிப்துக்கு போயிருந்தால் 8ஆம் நாளிலே அவர்கள் பிள்ளையை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போயிருக்க முடியுமா? முடியாது. அங்கே கொண்டு போய் அவர்கள் செய்ய வேண்டியதான அந்த கடமைகளை, சடங்குகளை அன்றைக்கு என்ன செய்திருக்க முடியாது? செய்திருக்க முடியாது. அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அன்றைக்கு அவர்கள் போகவில்லை, சாஸ்திரிகள் போகவில்லை. அடுத்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலே சத்திரத்தில் இடம் இல்லாததினாலே இயேசுவை எங்கே வைத்திருந்தார்கள்? முன்னணியிலே கிடத்தி வைத்திருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த சாஸ்திரிகள் இயேசுவை எங்கே பார்த்தார்கள்? வீட்டில். எங்க பார்த்தாங்க? வீட்டில். 11ஆம் வசனமா? எந்த வீட்டுக்குள் பிரவேசித்து? முன்னணியிலே பிரவேசித்து என்று எழுதப்படவில்லை. எங்கே அவர்கள் பிரவேசித்தார்கள்? வீட்டுக்குள் அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரவேசித்தார்கள். அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு பிறந்த பொழுது சத்திரத்தின் அருகிலே முன்னணியிலே கிடந்தார். ஆனால் சாஸ்திரிகளோ வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நான் வசனத்தை எடுக்கல, ஆனா உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன். இந்த சாஸ்திரிகள் ஏரோதை போய் சந்திக்கும் பொழுது ஏரோது ராஜா அவர்கிட்ட சொல்லுகிறார்கள், அந்த நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து என்ன செய்கிறார்கள்? விசாரிக்கிறார்கள். நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை அந்த எடுத்திருந்தா படிங்க பார்க்கலாம். காலத்தை குறித்து எப்படி என்ன செஞ்சாரு? திட்டமாய் விசாரிக்கிறான். காலத்தை குறித்து திட்டமாய் விசாரிக்கிறான். அப்படி என்றால் நட்சத்திரம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிறந்த இன்னைக்கு சாஸ்திரிகள் வரவில்லை என்பதற்கு இதெல்லாம் என்னவா இருக்கிறது? அடையாளமா இருக்கிறது. அதே போல சாஸ்திரிகள் இயேசுவை தரிசித்து விட்டு தேவ தூதனால் எச்சரிக்கப்பட்டு வேற வெளியே போன பின்பு ஏரோது என்ன செய்தான் என்றால், ஏரோது என்ன செய்தான்? அந்த அந்த பகுதியை வாசிங்களே, அந்த பகுதியை வாசி. படிச்சுட்டு வாங்க. கண்டு கோபமடைந்து ஆட்களை அனுப்பி சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த, அப்ப சாஸ்திரிகளிடத்திலே திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் இருந்த, அதாவது அவன் கால்குலேட் பண்றான். அந்த சாஸ்திரிகள் சொன்ன கால திட்டத்தை கால்குலேட் பண்ணா இயேசுவை சாகடிக்க வேண்டுமானால் எந்த வயசு குழந்தைகள் இருந்து கீழே கொல்லணும்? 2 வயசு குழந்தைகளை கொன்னாதான் இயேசுவை சாகடிக்க முடியும். அப்படி இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே சாஸ்திரிகள் போயிருப்பார்கள் என்றால் 10 நாளுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொலை செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பான். ஆனால் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என்று சொன்னதினாலே இயேசு கிறிஸ்து பிறந்து ஏறக்குறைய 2 வருடங்கள் கழித்துதான் சாஸ்திரிகள் இயேசுவை சந்திக்கவே என்ன செஞ்சாங்க? போனார்கள். இது ஒரு தகவலுக்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் பிரசங்கம் அது அல்ல. நீங்கள் வேதத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். இப்பொழுது நம் செய்திக்கு போவோம். இங்கே சாஸ்திரிகள் நேராக ஏரோதின் அரண்மனைக்கு போய் என்ன கேட்கிறார்கள் என்றால், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார். இங்கே யூதருக்கு ராஜாவாக பிறந்த, நான் கேட்கிறேன், இந்த சாஸ்திரிகள் யூதர்கள் அல்ல. இந்த சாஸ்திரிகள் யூதர்கள் என்று வேதாகமத்திலே எந்த ஆதாரமும் இல்லை. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சாஸ்திரிகளுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு ராஜாவை, சம்பந்தமே இல்லாத யூதருக்காக பிறந்திருக்கிற ராஜாவை இந்த கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போய் வணங்க வேண்டும் என்றோ பணிந்து கொள்ள வேண்டும் என்பதோ அவசியமே இல்லை. இப்பொழுது நம்முடைய நாட்டினுடைய ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அவரை பார்க்க நாம் விரும்புவோம், அவரிடத்தில் மனு கொடுக்க விரும்புவோம், அவரை சந்திக்கிறதுக்கு நாம் ஆசைப்படுவோம். ஏன் என்று சொன்னால் அவர் நம்முடைய நாட்டின் தலைவர் என்பதனாலே. இன்னொரு நாட்டினுடைய தலைவரை நாம சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டோம். அதிலும் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்குள் போய் அங்கே பிறந்திருக்கிறதான அந்த ராஜாவை நாம் பார்க்க நாம விரும்ப மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இவர் யூத தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு ராஜ குழந்தையாய் பிறந்திருக்கிறது என்பதை இவர்கள் அறிந்து கொண்டு இவர்கள் இயேசுவை தேடி, அந்த குழந்தையை தேடி அல்லது அந்த பிள்ளையை தேடி போய் அங்கே கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை பணிந்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்தோம் என்று கேட்கிறார்கள் அல்லவா? இப்போ இந்த யூதருக்கும் இந்த சாஸ்திரிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அல்லேலூயா. யூதருக்கும் சாஸ்திரிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். யூதருக்கும் இந்த சாஸ்திரிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். அவர் யூதருக்குத்தான் ராஜா, மற்றவர்களுக்கு அவர் ராஜா இல்லை. எழுத்தின்படி சொல்லுகிறேன். நீங்க யோசிக்கிறது எனக்கு நன்றாய் தெரிகிறது. இயேசு கிறிஸ்து யாருக்கு தான் ராஜா? யூதருக்கு தான் ராஜா. பிலாத்து கேட்கும் பொழுது கூட என்ன சொல்லுகிறார்கள்? நீர் யூதருடைய ராஜாவா என்று பிலாத்து கேட்கிறார். இயேசுவும் சொல்லுகிறார், ஆம், நான் யூதருக்கு
ராஜாதான், நான் யூதருக்கு ராஜாதான் என்று பிலாத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு அவர் யாருக்கு ராஜாவாக இருந்தார் என்று சொன்னார்? யூதருக்கு அவர் ராஜாவாக இருந்தார். அந்த யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களே, சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து போவோம். இயேசு பிரதியுத்தரமாக, கொஞ்சம் முன்னாடி இருந்தே படிங்களே. அப்பொழுது பிலாத்து பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர்தான் இப்படி சொல்லுகிறீரோ, இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா, ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. படிங்க. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு இது அப்படியே இருக்கட்டும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது இந்த சாஸ்திரிகள் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று. பிலாத்துவும் கேட்கிறான், நீர் யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிறான். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், நீர் யூதருக்கு ராஜாவா என்று. நான் இப்பொழுது சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக இருந்தால் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ராஜ்யம். ஜனங்க இருக்கணும், ஒரு தேசம் இருக்கணும், ஒரு மக்கள் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவர் ராஜாவாக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ராஜா தான், ஆனால் அவர் எங்கே ராஜா? பரலோகத்துக்கு ராஜா. அவர் எங்கே ராஜா? பரலோகத்துக்கு ராஜா. அப்போ பரலோகத்திலே யாரெல்லாம் இருக்க போறாங்க? பரலோகத்துல யார் இருக்க போறாங்க? யூதர்களா? பரலோகத்துல யூதர்களா இருக்க போறாங்க? இந்த அண்ட சராசரங்களிலும் இருக்கிற அத்தனை ஜனங்களும் எங்கே இருக்க போறாங்க? பரலோகத்துல இருக்க போறாங்க. பரலோகத்துக்கு போற அத்தனை ஜனங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுதான் என்னவா இருக்கிறாரு? ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துக்கு போற அத்தனை பேருக்கு யாரு ராஜா? இயேசு. பரலோகம் போகணும், பரலோகம் போகணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ, நான் செத்த பின்னாடி சொர்க்கத்துக்கு போகணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ, நான் செத்த பின்னாடி ஆண்டவருடைய திரும்ப உயிரோடு எழுந்து கடவுளோடு வாழணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ, எனக்கு மறு ஜென்மம் வேணும், மறு பிறப்பு வேணும், இன்னொரு வாழ்க்கை வேணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசுதான் ராஜா. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து தான் என்னவா இருக்கிறார்? ராஜாவா இருக்கிறார். இது ஒரு காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க டீச்சர். நம்ம யோவான்லயே அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். அதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அல்லேலூயா. இப்ப அடுத்தது சொல்றேன், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். அப்ப அடுத்தது சொல்றேன், தேவனுடைய சத்தத்தை, சத்தியத்தை யாரெல்லாம் கேட்க ஆசையா இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் சத்தியத்தை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? இந்த ராஜாவுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. சத்தியவான் பாருங்க, இப்ப நம்ம நாட்டினுடைய ராஜா ஒரு கட்டளை போட்டால், ஒரு சட்டத்தை போட்டால், அல்லது ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு நம்ம கீழ்ப்படியுமா? கீழ்ப்படிய மாட்டோமா? அந்த சத்தத்தை நாம் கேட்போம். அதே போல யாரெல்லாம் சத்தியத்தை விரும்புகிறார்களோ, அந்த சத்தியத்தை கேட்க ஆசைப்படுகிறார்களோ அத்தனை பேருக்கும் இயேசு என்னவா இருக்கிறார்? ராஜாவா இருக்கிறார். இப்ப ரெண்டு காரியத்தை ராஜான்னு நான் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுவும் முக்கியம்தான்.
அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அவனுக்கு என்னன்னு பெயரிட்டா? யூதா என்றால் என்ன? கர்த்தரை துதிப்பது. அல்லேலூயா. பின்னாடி இருக்கவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா உற்சாகமா இருங்க. உங்களை உற்சாகப்படுத்தணும், நல்ல பிரசங்கம் புரியுற மாதிரி பண்ணணும். நான் பிரயாசப்பட்டு வருகிறேன். நீங்க உற்சாகமா இருக்கணும். இந்த பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். சத்தியத்தை அறிந்து கொள்கிறதற்கும் பிரயோஜனமா இருக்கணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமா இருக்கணும். நீங்கள் கிறிஸ்துவை குறித்து அறிகிறதற்கும் இது பிரயோஜனமா இருக்கணும். நான் பிரயாசத்தோடு ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறேன். நீங்களும் பிரயாசத்தோடு இதை கேட்க வேண்டும். அல்லேலூயா. யூதா என்றால் துதி. யூதா என்றால் துதி. யூதா என்றால் துதி. இப்ப நான் சொல்றேன், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் என்றால் என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க. கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கெல்லாம் யார் ராஜா? அழகா சொல்லிட்டா சுவிச்சி. அல்லேலூயா. கர்த்தரை யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்களுக்கு ராஜா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. கர்த்தரை யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ராஜா யாரு? ஆண்டவராகிய இயேசு. இப்ப நான் சொல்றேன், எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல. எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல. உங்களுக்கு தெரியும், நான் எடுத்து வைக்கல. நான் சொல்றேன், எல்லாத்தையும் எழுதுனா நேரம் போதாதுன்ட்டு எழுதுன. எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல. மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல. ஆவியின்படி யூதனானவனே யூதன். புறம்பான யூதன் யூதன் அல்ல. போன வாரம் நான் சொன்னேன், யூதன் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாய் பிறந்ததினாலே அவர்கள் மேன்மை உள்ளவர்களானார்கள். இன்றைக்கு சொல்றேன், ஆபிரகாமுடைய சந்ததியிலே பிறந்தாலும் ஆவியின்படி பிறக்காவிட்டால் அவன் ஆபிரகாமுடைய சந்ததியே இல்லை. மாம்சத்தின்படி அவன் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கலாம், ஆனால் ஆவியின்படி அவன் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், மாம்சத்தின்படி பிறந்தவன் யூதன் அல்ல. தேவனை துதிக்கிற நானே யூதன். அல்லேலூயா. தேவனை துதிக்கிற நான் தான் யாரு? யூதன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற நான் தான் யாரு? யூதன். தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற நான் தான் யாரு? யூதன். மாம்சத்தின்படி விருத்த சேதனம் உள்ளவன் யூதன் அல்ல. ஆவியின்படி விருத்த சேதனம் உள்ளவனே யூதன். நான் தான் அந்த யூதன். இப்ப சொல்லுங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அந்த சாஸ்திரிகள் கேட்டதனுடைய காரியம் என்னன்னா, தேவனுடைய வருகைக்காகவே காத்திருக்கிற நாங்கள். அந்த சாஸ்திரிகள் யூதர்கள் அல்லாதிருந்தும் இயேசு ராஜாவை பரலோகத்தின் ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பரலோகத்தின் ராஜா இந்த அண்ட சராசரங்களும் துதிக்கிற அந்த துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இயேசு ராஜா எப்பொழுது பிறப்பார் என்று வானத்தையே நோக்கி கொண்டிருந்த அந்த சாஸ்திரிகளுக்கு தெரிகிறது. நான் அந்த அவர் மாம்சத்தின்படி யூத சந்ததியில் பிறந்தாலும் ஆவியின்படி நாங்கள் அவரை துதிக்கிறதுனால ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்கு ராஜாவோ இல்லையோ அவர் எங்களுக்கு என்னவா இருக்கிறார்? ராஜாவா இருக்கிறார் என்றுதான் சாஸ்திரிகள் தேடி போனார்கள். புரியுதா? சாஸ்திரிகள் இயேசுவை ஏன், கிறிஸ்துவை, இன்னொரு நாட்டில் பிறந்த ஒரு குழந்தையை ஏன் தேடி போனார்கள் என்றால், அவர்கள் யூதர்கள் அந்த இயேசுவை துதிக்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் அந்த இயேசுவை என்ன செய்கிறோம்? துதிக்கிறோம் என்று சொல்லிதான் இயேசுவை தேடி போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்களானால் இயேசுதான் உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு? ராஜாவா இருக்கிறார். இந்த கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு ராஜாதி ராஜா ஆண்டவராகிய இயேசு. உங்களுக்கு மேல 1000 அதிகாரங்கள் இருக்கலாம்,
தானியேலுக்கு மேல ஒரு ராஜா இருந்தார். நான் சொல்றேன், அந்த ராஜாக்களுக்கு மேல நம்முடைய ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு? ராஜாவா இருக்கிறார். நம்ம துதி செலுத்துகிற வரையிலும் இயேசு நமக்கு ராஜா. நம்ம துதிக்கிறத நிறுத்தினா வேறொரு ராஜா நமக்கு இருக்கிறான். எந்த ராஜாவாலையும் நம்ம இயேசு ராஜாவுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்த முடியவே முடியாது. ராஜாவின் கட்டளை என்ன தெரியுமா? ராஜாவை தவிர வேற யாரையும் நோக்கி என்ன பண்ணக்கூடாது? விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இவர் நினைச்சாரு, உன்னை விட எனக்கு ஒரு பெரிய ராஜா இருக்கிறாரு. அவர் யாருன்னா இயேசு ராஜா. அவரை துதிக்காம என்னால என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஜெபிக்காம இருக்க முடியாது. வேதம் வாசிக்காம இருக்க முடியாது. துதிக்காதீங்க, ஜெபிக்காதீங்கன்னு சொன்னாலும் என்னால ஜெபிக்காம இருக்கவே முடியாது என்பவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களே. 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். நம்ம இந்த தலைப்பை முடிச்சுட்டு அடுத்தது அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ என்றார். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் என்பதை பாருங்க. இயேசு ராஜாவை குழந்தைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? துதிக்கிறாங்க. பாலகர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? துதிக்கிறாங்க. இதுல ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. இது சொல்ல போனா இதுல பிரசங்கம் முடிஞ்சிடும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாலகர் ஒரு நாளும் அந்த பேச தெரியாது. ஆனா இங்க பாலகருடைய வாயினாலே துதி உண்டு பண்ணுவேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. குழந்தைகள் தேவனை துதிக்க முடியாது, ஆனால் அதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, சுருக்கமா சொல்ல போனா அந்த குழந்தைகள் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான் அந்த குழந்தைகள். அல்லேலூயா. யாரு குழந்தைகள்? அந்த தேவனை துதித்த அந்த குழந்தைகள் யாரு? நீங்களும். அந்த பாலகர்கள் யாரு? நீங்களும் நானும் தான். வேணா நான் உதாரணத்துக்கு நான் எடுக்கல, வேணா நீங்க வீட்டுல படிச்சுக்கோங்க. துர்க்குணத்தில் நீங்கள் எப்படி இருங்க? குழந்தைகளாய். இப்ப சொல்லுங்க, நீங்களும் நானும் யாரு? அந்த குழந்தை. இந்த சிறியரில் யாருக்கு நீங்கள் எதை செய்தீர்கள்? அதை எனக்கே செய்தீர்கள் என்றும், மிகவும் சிறியவரான என் சகோதரராகிய இவர் அப்படின்னு சொன்னார். இல்ல, யாரை பார்த்து சொன்னாரு? சீஷர்களை பார்த்து. யார் அந்த சிறியவர்கள் தெரியுமா? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தான் அந்த. இப்ப சொல்லுங்க, அந்த பாலகரும் நீங்க தான், அந்த குழந்தையும் நீங்க தான். உங்க வாயினால ஆண்டவர் எதை உண்டு பண்ணினார்? துதியை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. எல்லா சத்தியமும் தெரியும் என்பவர்களை விட சத்தியத்தை நான் இன்னும் அறியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் பாலகர்களும் குழந்தைகளுமாய் இருக்கிறார்கள். அந்த வேத பாரகர் தேவனை துதிக்கவில்லை. வேதத்தை பிரசங்கிக்கிறவர்கள் தேவனை துதிக்கவில்லை. அந்த பரிசேயர் தேவனை துதிக்கவில்லை. அவர்களெல்லாம் தேவனை துதிக்காத போது பாலகர் துதித்தார்கள் என்றால் சத்தியத்தை சரிவர அறிய தெரியாத, சத்தியத்தின் காரியத்திலே குழந்தைகளாய் இருந்தவர்கள் தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால துதிக்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு ராஜாவாய் இருக்கிறார். இந்த துதிக்கிறவர்களை வேத பாரகரும் பரிசேயரும் என்ன செஞ்சாங்க? தடுத்தாங்க. தடுத்தாங்களா இல்லையா? ஆண்டவரே, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரா? இவர்களை தடை பண்ணும். இவங்க துதிக்க கூடாது, இவங்க என்ன செய்யக்கூடாது? உங்களை மகிமைப்படுத்தக்கூடாது. அறிவான வேத பாரகர், வேதத்தை ஆராய்ந்த ஞானிகள் சொல்லுகிறார்கள் துதிக்க கூடாது என்று. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவர்கள் துதிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, குழந்தைகள் பாலகளுடைய வாயினால் என்ன உண்டு பண்ணுவேன்? துதி உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க துதித்து கொண்டே இருங்கள். அவர் நம்முடைய ராஜா. அல்லேலூயா. அவர் யாரு? நம்முடைய ராஜா, நீதியின் ராஜா, நமக்கு நன்மை செய்கிற ராஜா. உதாரணத்தை சொல்றேனே, இப்ப இந்த தெரு லைட் எரியல, யாருதான் அதை சரி பண்ணணும்? அரசாங்கம். யார் சரி பண்ணணும்? ஆளுகிறவர்கள் தான் சரி பண்ணணும். அப்போ இந்த அரசாங்கம் சரியா இருந்தால்
இந்த ஒரு நல்ல அரசாங்கமா இருந்தால் உடனே இந்த லைட்டை சரி பண்ணுவாங்க. இந்த அரசாங்கம் சரியில்லாத அரசாங்கமா இருந்தால் உடனே அதை என்ன செய்ய மாட்டாங்க, சரி பண்ண மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, நம்முடைய அரசாங்கம் எது? பரலோக அரசாங்கம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நமக்கு ஒரு நன்மை தேவை. எப்படி இந்த லைட் நமக்கு தேவையோ நமக்கு ஒரு நன்மை தேவை. இந்த நன்மையை எந்த அரசாங்கம் நமக்கு செய்யணும்? பரலோக அரசாங்கம் நமக்கு என்ன செய்யணும்? செய்யணும். அப்ப பரலோக அரசாங்கம் நமக்கு நன்மை செய்யணும்னா நம்ம பரலோக அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கணும். எதுக்கு உட்பட்டவர்களா இருக்கணும்? பரலோக அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள். அப்ப பரலோக அரசாங்கத்துக்கு நம்ம உட்பட்டவர்களா இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? கரெக்டா சொன்னாங்க. தேவனை துதிக்க. நாம் தேவனை துதிக்க துதிக்க நம்ம பரலோக அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள். அப்படி பரலோக அரசாங்கத்துக்கு நம்ம உட்பட்டவர்கள் ஆகிவிட்டால் பரலோக அரசாங்கத்திலிருந்து நமக்கு என்னெல்லாம் நன்மை வர வேண்டுமோ அத்தனையும் நம்முடைய ராஜா செய்வார். இதுதாங்க ரகசியம். இதுதான் பரலோக அரசாங்கம் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் அத்தனையும் செய்யும். அதனால நம்ம இயேசு ராஜாவை நன்றாக நம்ம துதிப்போம். அடுத்த காரியத்துக்கு போகுமா? முதல்ல இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது, பரலோக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனால் பரலோக ராஜாவினிடத்தில் இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள காரியம். இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனாலே இயேசு கிறிஸ்து என்கிற ராஜாவிடத்தில் இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். முதல் காரியம் முடிந்து விட்டது. அடுத்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் அதே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 11ஆம் வசனத்தையும் வாசிங்க. அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 11 அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து போதுமா போதும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுது சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? அந்த பிள்ளையை என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொண்டார்கள். இப்பொழுது நான் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டால் அந்த மனுஷன் இயேசுவை என்ன செய்வான்? என்ன செய்வான் சொல்லுங்க? பணிந்து கொள்ளுவான். பணிந்து கொள்ளுவான், ஆராதிப்பான், தொழுது கொள்ளுவான், சாஸ்தாங்கமாய் விழுந்து வணங்குவான். அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டால், தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா, அந்த நாட்களிலே ஒரு மனுஷன் ராஜாவாகி விட்டால் உடனே என்ன செய்வார்கள்? எகு கூட ராஜாவானான். உடனே என்ன செய்தார்கள்? தங்கள் வஸ்திரங்களை உடனே கீழே விரித்து எகு வாழ்க என்று என்ன செய்தார்கள்? சத்தம் போட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக நாம் ஏற்றுக்கொண்டால் உடனே நாம் அவரை என்ன செய்ய தெரியுமா? பணிந்து கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை வணங்க வேண்டும். அப்படி நாம் வணங்கினால்தான் அவரை நாம் ராஜா என்று நம்ம சொல்லுகிறோம். இப்பொழுது இந்த சாஸ்திரிகள் இயேசுவை ராஜாவாக அவர் துதிக்கிறதுனாலே ராஜாவாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த இயேசுவை போய் என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். இப்ப நான் சொல்லட்டுமா? யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவை என்னவா ஏற்றுக்கொண்டீர்கள்? ராஜாவாக ஏற்றுக்கொண்டீர்கள். யாரெல்லாம் தேவனை ஆராதிக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் பிசாசை ராஜாவாக என்ன செய்திருக்கிறார்கள்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசுவை ஆராதிக்கவில்லையோ இந்த உலகத்தை அவர்கள் ராஜாவாக, ரெண்டே ராஜா தான், ஒன்னு பிசாசு, ஒன்னொன்னு ஆண்டவர். ஆண்டவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவை ஆராதிப்பார்கள், இயேசுவை வணங்குவார்கள், இயேசுவை பணிந்து கொள்ளுவார்கள், இயேசுவை துதிப்பார்கள், இயேசுவை மகிமைப்படுத்துவார்கள். இயேசுவை மகிமைப்படுத்தாதவர்கள் பிசாசை தங்கள் ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா.
அல்லேலூயா. சங்கீதம் 45:11 வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது ராஜா அழகில் பிரியப்படுவார். அப்பொழுது ராஜா, அதுக்கு முந்தின வசனம் படிங்க. குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது பாருங்க, மறக்க சொல்றாரு. எதை மறக்க சொல்றாரு? உலகத்தை. தகப்பன் வீடு என்றால் இந்த உலகம். நமக்கெல்லாம் தகப்பன் வீடு எது? எதுங்க? இல்ல, இந்த மண் உலகத்துல நம்ம பிறந்த இல்ல, அங்க கேட்கிறேன். நமக்கு தகப்பன் வீடு எது? இந்த உலகம். மாம்சத்தின்படி தகப்பன் வீடு எது? இந்த ஆவியின்படி தகப்பன் வீடு பரலோகம். அப்போ உன் தகப்பன் இந்த பிறந்த இல்லையா, இந்த உலகத்தை நீ என்ன செய்யுது? மறந்து விடு. அப்பொழுது ராஜா, எந்த ராஜா? இயேசு ராஜா. இயேசு ராஜா, நீங்க இந்த உலகத்தை நீங்கள் மறந்து விடும்போது, இத குறித்து பிரசங்கம் பண்ணலாம் ஒரு நாளைக்கு, ஆண்டவருக்கு சித்தமானால். இந்த இந்த பிறப்பை பற்றி, மனித பிறப்பாகிய இது எப்படிப்பட்டது என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு நாள் விளக்கமா சொல்லும் போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை புரிந்து கொள்ளலாம். உன் தாய் ஏத்தித்தி, உன் தகப்பன் எமோரியன் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. அதனால அந்த வசனங்களை எல்லாம் வைத்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளும். அதனால இப்பொழுது நான் கடந்து போகிறேன். இயேசு ராஜா நம்முடைய அழகில் பிரியப்பட வேண்டுமானால் இந்த உலகத்தை நாம் என்ன செய்யணும்? மறக்கணும். அப்பொழுது எந்த ராஜா பிரியப்படுவார்? இயேசு ராஜா எதுல பிரியப்படுவார்? உன் அழகில் என்ன செய்வாரு? பிரியப்படுவார். ஒரு அழகில சொல்லுங்க, அழகிலே பிரியப்படுவார். அடுத்து படிங்க சார். அவர் உன் ஆண்டவர். ஆண்டவர்னா ராஜா. அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். இயேசு உன் ராஜாவாய் இருந்தால் இந்த உலகத்தை மறந்துவிட்டு இயேசுவை பணிந்து கொள். இயேசுவை யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ அவர்களுடைய அழகிலே அவர் என்ன செய்வாரு? பிரியப்படுவார். புரியுதா உங்களுக்கு? இயேசுவை நீங்கள் யாரெல்லாம் ஆராதிக்கிறீர்களோ அவருடைய அழகிலே பிரியப்படுவார். சங்கீதம் 22:29 வாசிங்களே. பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாது. பாருங்க, செல்வவான்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போறாங்க? பணிந்து கொள்ள போறாங்க. புழுதியில இறங்குறவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க? அந்த வணங்குறாங்க. இப்படியெல்லாம் வணங்கினாதான் அவனுடைய ஆத்துமா என்ன ஆகும்? ரட்சிக்கப்படும். அப்படித்தானே போட்டிருக்கு. படி சூட்டி. பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடிக்கு அதை காக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தரை பணிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் அவருடைய ஆத்துமாவை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரை பணிந்து கொள்ளாதவர்கள் தங்கள் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இயேசுவை யாரெல்லாம் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவரை பணிந்து அவரை வணங்காமல் இருக்கிறார்களோ அவருடைய ஆத்துமாவை அவர்களால் நரகத்தில் இருந்து என்ன செய்ய முடியாது? காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அதனால இயேசு என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும். இந்த சாஸ்திரிகள் ஏன் பணிந்து கொண்டார்கள் என்றால் தன் ஆத்துமாவை காப்பாற்றும்படியாக இயேசு ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. எதற்காக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும்? நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுகிறதற்காக, நம்முடைய ஆத்துமா நரகத்துக்கு போகாது இருக்கிறதற்காக, நம்முடைய ஆத்துமா அழிஞ்சி போகக்கூடாது என்பதற்காக இயேசு ராஜாவை நாம் பணிந்து கொள்ளவே. யாரெல்லாம் இயேசு ராஜாவை பணிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாவை எல்லாம் இந்த ராஜா காப்பாற்றுவார். அல்லேலூயா. எந்த ராஜா காப்பாற்றுவார்? இயேசு ராஜா கண்டிப்பாக காப்பாற்றுவார். அதற்காக தான் யூதர்கள் வந்து அங்கே பணிந்து கொண்டார்கள். உங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தேகமா இருந்தா இன்னும் கூட சங்கீதத்துல வாசிங்களே. நான் எடுக்கல.
வாசிங்கள. பயத்துடனே கர்த்தரை அந்த வசனத்துல இருந்து படிச்சுட்டு வாங்க. சேவியுங்கள், களி கூறுங்கள். என்ன பாத்தீங்களா? ஏன் பயத்துடனே சேவிக்கணும்? ஏன் நடுக்கத்துடனே களி கூறணும்? ஏன்னா குமாரனுக்கு என்ன வந்துடக்கூடாது? கோபம் வந்துடக்கூடாது. அதனால ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்க. உங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் வரப்போகிறார், ராஜா வரப்போகிறார். அவர் வரும்போது நீ பயத்தோட கர்த்தரை சேவிக்கலன்னா நீ நரகத்துக்கு தான் போவ. கோபம் கொள்ளாமலும் ஏன் தெரியுமா? பாக்கியவான்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பரலோகம் போவார்கள். அல்லேலூயா. இயேசு ராஜாவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகம் போவார்கள். இயேசு ராஜாவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பரலோகம் என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. கடைசியா இந்த தலைப்புல ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அடுத்ததுக்கு போயிடுவோம். மத்தேயு சுவிசேஷம் 28:9 வாசிங்களே. மத்தேயு சுவிசேஷம் 28:9. அவர்கள் கிட்ட வந்து இயேசுனுடைய பாதத்தை என்ன செய்தார்கள்? தழுவி பணிந்து கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட என்ன செய்யணும் தெரியுமா? இயேசுடைய பாதத்தை வந்து தழுவி அவரை பணிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவர் ராஜா. அவரை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொண்டால்தான் நம்மை அந்த ராஜா பாதுகாப்பார். இப்ப இந்த இந்தியாவினுடைய அரசாங்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் பக்கத்து நாட்டுக்காரன் சண்டைக்கு வரும்போது இந்த அரசாங்கம் நம்ம என்ன செய்யும்? பாதுகாக்குமா காக்காதா? அது சொல்லலாம், சொல்லாமலே இருக்கலாம். ஆனா இயேசு என்கிறதான இந்த ராஜாவை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொண்டால், சாத்தான் யுத்தத்துக்கு வந்தா இந்த ராஜா நம்ம என்ன செய்வாரு? பாதுகாப்பார். அல்லேலூயா. ஒரு தீமை வந்தால் இந்த ராஜா என்ன செய்வாரு? பாதுகாப்பார். தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்தால் இந்த ராஜா என்ன செய்வாரு? பாதுகாப்பார். ஆனா அவரை பணிந்து கொண்டால் தான் அவர் உங்களுக்கு ராஜாவாய் இருப்பார். அவரை நீங்கள் பணிந்து கொள்ளாவிட்டால் அவர் உங்களுக்கு ராஜாவாய் இருக்க மாட்டார். அவரை பணிந்து கொள்ளுகிறவர்கள், இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவரை பணிந்து கொள்ளாதவர்கள் பிசாசை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நமக்கு ராஜாவாய் இருக்கக்கூடாது. இயேசுவே நம்முடைய ராஜாவா என்ன செய்யணும்? இருக்கு. அதை காண்பிக்கிறதற்கு தான் சாஸ்திரிகள் வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். அடுத்தது கடைசியான ஒரு தலைப்புக்கு நாம போவோம். பணிந்து கொண்டு அடுத்தது என்ன போட்டிருக்கு? மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அதற்கு என்னவா வைத்தார்கள்? காணிக்கையாக வைத்தார்கள். எல்லாரும் ஒரு சொல்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அடுத்த தலைப்புக்கு நாம போறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர்கள் பணிந்து முதல்ல இயேசுவை துதித்தார்கள், கிறிஸ்துவை. அடுத்தது இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள். அடுத்தது காணிக்கை என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். அல்லேலூயா. எதை வைத்தார்கள்? காணிக்கை வைத்தார்கள். காணிக்கை. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொள்வோமானால் அவருக்கு நாம் எதை கொடுக்க வேண்டும்? காணிக்கை கொடுக்க வேண்டும். இயேசுவுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். ராஜாக்களுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். அதற்கு 2 நாளாகமத்துல 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களே. 2 நாளாகமும். இது நமக்கு பிரசங்கம் இல்லை. இதுக்கு கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு என்ன கொடுத்தார்கள்? காணிக்கை. இத கொஞ்சம் நேர் ஆப்போசிட்ல பார்க்கலாமா? இந்த யோசபாத்து மட்டும் ராஜாவா இல்லைன்னா யூத ஜனங்கள் எல்லாரும் யோசபாத்து காணிக்கை கொடுத்திருப்பார்களா? கொடுத்திருக்க மாட்டார்கள். நான் இப்ப சொல்றேன், நீங்க காணிக்கை கொடுத்தால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ராஜாவாக அங்கீகரிக்கிறீர்கள்.
நீங்கள் காணிக்கை கொடுக்காவிட்டால் இயேசு கிறிஸ்துவை இன்னும் ராஜாவா என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. யோசபாத் காணிக்கை வாங்குகிறதுக்கு காரணம் என்னவென்றால், அவன் ராஜ்யத்தை ஆண்டவர் பலப்படுத்தினார். அவன் ராஜாவாய் இருந்தான். அவன் ராஜாவாய் இருக்கிறபடினாலே யூதர்கள் போய் அவனுக்கு காணிக்கை கொடுத்தார்கள். இயேசு ராஜாவாய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறதற்காகவே இந்த சாஸ்திரிகள் இயேசுவுக்கு என்னத்தை கொடுத்தார்கள்? காணிக்கை கொடுத்தார்கள். எதுக்கு காணி கொடுத்தாங்க தெரியுமா? ஏதோ ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்றதுக்காக இல்ல. இதே அந்த பெத்லகேமிலே எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் காணிக்கை கொடுக்கவில்லை. ஆனால் யாருக்கு காணிக்கை கொடுத்தார்? இயேசுவுக்கு காணிக்கை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காணிக்கை யாரிடத்துல கொடுக்கணும்? நாம யார ராஜாவாய் ஏற்றுக்கொண்டோமோ அவர்களுக்கு தான் காணிக்கை கொடுக்கணும். நீங்க யாருக்கெல்லாம் காணிக்கை கொடுக்குறீங்களோ அவங்கள நீங்க யாராவா ஏத்துக்கிட்டீங்க? ராஜாவா ஏத்துட்டீங்க. ஒருவேளை இந்த உலகத்துல வேற யாருக்காவது போய் காணிக்கை கொடுத்தீங்கன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க யாருக்குன்ட்டு. வேற யாருக்காவது போய் காணிக்கை கொடுத்தீங்கன்னா அவங்க காசு கேட்கறாங்க, இவங்க காசு கேட்கறாங்க, அந்த விசேஷத்துக்கு காசு கேட்கறாங்க, இந்த விசேஷத்துக்கு காசு கேட்கறாங்க, இதுக்கு காசு கேட்கறாங்க. நீங்க காசு கொடுத்தா நீங்கள் அவர்களை என்னவா ஏற்றுக்கொண்டீர்கள்? ராஜாவாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். எக்காரணத்தை கொண்டு கொடுக்காதீங்க. நமக்கு ராஜா இயேசு ராஜா மட்டும்தான். நம்ம நாட்டுக்கு தான் வரி கொடுக்கணுமே தவிர பக்கத்து நாட்டுக்கு வரி என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. நம்முடைய அதிகாரிகளுக்கு தான் நம்ம அதை செலுத்தணுமே தவிர வேற ஒருத்தனுக்கு செலுத்தக்கூடாது. தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்துங்கள் தான் சொல்லி இருக்கிறது. ராயனதை எடுத்து தேவனுக்கும் செலுத்த வேண்டாம். தேவனுக்கு உடையவைகளை எடுத்து ராயனுக்கு என்ன செய்ய வேண்டாம்? செலுத்த வேண்டாம். கர்த்தருக்கு எதை நீங்கள் செலுத்த தீர்மானிக்கிறீர்களோ அதை கர்த்தருக்கு செலுத்தும் போது இயேசுவை நீங்கள் ராஜாவாய் ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. நீங்கள் யாரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் காணிக்கை செலுத்தணும். அந்த நாட்களில் அப்படிதான் ராஜாக்களுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். இதை நீங்க படிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல சொல்லி இருக்கிறது. நதி தொடங்கி எகிப்து வரையிலும் இருந்ததான ஜனங்கள் சாலமோனுக்கு என்ன கொடுத்தார்கள்? காணிக்கை கொடுத்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னார், அவன் அந்த நாட்டுக்கு என்னவா இருந்தான்? ராஜாவாக இருந்தான். அதனால காணிக்கை கொடுத்தார்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். யாரை? சவுல் என்கிற ராஜா. ராஜாவை அசட்டை பண்ணலாமா? ராஜாவை உன் படுக்கையிலும் என்ன செய்யாதே? சொல்லுங்களேன். ராஜாவை உன் படுக்கையிலும் எங்க அபிஷாரி இருக்கு? தப்பு. சரி, பரவாயில்ல. பிரசங்கியில எழுதியிருக்கு. பிரசங்கில தானே? ஆமா. சட்டைகள் உள்ளது அதை போய் என்ன செய்யும்? அறிவிக்கும். எனக்கே இப்ப டவுட் வந்துருச்சு. நீதிமொழியில பிரசங்கம். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். ராஜாவை உன் படுக்கையில என்ன செய்யாதே? நிந்திக்காதே அப்படின்னு சொல்லி இருக்கு. படி. சரி, வேண்டாம். இது தலைப்பு இது இல்ல. அப்ப ராஜாவை உன் படுக்கையில என்ன செய்யாதே? நிந்திக்காதே. இங்கே சவுல் என்கிற ராஜாவை யார் அசட்டை பண்ணது? பேலியாளின் மக்கள். அந்த அசட்டையை எதிலே காண்பித்தார்கள்? காணிக்கை கொடுக்கிறதிலே காண்பித்தார்கள். இப்ப நான் சொல்றேன், நீங்க தேவனை அசட்டை பண்ணக்கூடாது. நீங்க தேவனை எப்படி அசட்டை பண்றீங்கன்னா, நான் சொல்லட்டுமா, உங்களால் இயன்ற காணிக்கையை நீங்கள் தேவனுக்கு கொடுக்காவிட்டால் நீங்கள் தேவனை என்ன பண்ணுகிறீர்கள்? இயேசு ராஜாவை என்ன செய்கிறீர்கள்? அசட்டை பண்ணுகிறீர்கள். இயேசுவை என்ன செய்கிறீர்கள்? அசட்டை பண்ணுகிறேன். நான் தயவு சொல்றேன், அன்புதாசுக்காக ஒரு நாள் நான் காணிக்கை எதிர்பார்த்து பிரசங்கம் பண்ணவே மாட்டேன். உறுதியா சொல்லுவேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா நம்ம ராஜாவா ஏற்றுக்கொண்டோம் அல்லவா இயேசுவை,
அவரை நாம் கனம் பண்ண வேண்டுமானால் நம்மால் இயன்ற காணிக்கையை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். காணிக்கை கொடுக்கும் பொழுது அவரை நாம் ராஜாவாக என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். காணிக்கை கொடுக்காத போது அவரை ராஜாவா, இவனா நம்மை ரட்சிக்க போகிறான், இயேசுவா நம்மை காப்பாற்ற போகிறார், இயேசுவா நமக்கு உதவி செய்ய போகிறார், இயேசுவா நமக்கு ராஜாவா இருக்க போகிறார் என்று சொல்லி யார் தேவனை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் என்னத்தை கொடுக்க மாட்டார்கள்? காணிக்கை கொடுக்க மாட்டார்கள். உங்களால் இயன்ற காணிக்கை நான் சொல்லுகிறேன். நீங்க லட்ச லட்சமா கொடுக்கணும்னு நான் சொல்லல, இல்ல 100 கொடுக்கணும்னு கூட நான் சொல்லல. 10 ரூபாய் இல்லாவிட்டால் 5 ரூபாய் இல்லாவிட்டால் ஏழை விதவில் போட்டதான 2 காசு, உங்களால் எது இயலுமோ அதை நீங்கள் ராஜாவை கனம் பண்ணுகிறதற்காக நீங்கள் செய்யணும். மல்கியாவில் சொல்லி இருக்கிறது, என்னை நீங்கள் கனவீனம் பண்ணுகிறீர்கள், எதிலே என்று நீங்கள் கேட்கிறீர்கள், என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள், எதிலே என்று நீங்கள் கேட்கிறீர்கள், காணிக்கையிலும் தசம பாகத்திலும் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய பிரசங்கம் அது இல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அடுத்ததுக்கு முக்கியமான காரியத்துக்கு நம்ம கடந்து போக போகிறோம். உபாகமம் 16:17 வாசிங்க. உபாகமம் 16:17. கர்த்தருடைய சந்நிதியில எப்படி வரக்கூடாது? வெறும் கையோட வரவே கூடாது. அதனால நான் சொல்லிட்டேன், இந்த குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கையிலெல்லாம் வரும்போது ஒரு 2 ரூபாவது காசு கொடுத்து விடுங்க. சரியா? தாய்மாரே, பெற்றோரே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆலோசனையா சொல்றேன், 1 ரூபாய் காசு இருந்தா கூட கொடுத்து விடுங்க. போய் கர்த்தருக்கு நீ காணிக்கை செலுத்து என்று நீங்கள் என்ன செய்யுங்கள்? கொடுத்து விடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும். அந்த 1 ரூபாயும் உங்ககிட்ட இல்லையா, பரவாயில்ல, ஆண்டவர் அதையும் என்ன செய்வாரு? அங்கீகரித்துக் கொள்ளுவார், அதை ஏற்றுக்கொள்ளுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அது விசேஷமா இருக்கும். கொடுத்தா 1000 ரூபாய் தான் கொடுக்கணும், இல்ல 500 ரூபாய் தான் கொடுக்கணும், 100 ரூபாய் தான் கொடுக்கணும்னு கணக்கு இல்லை. உங்கள் கையில் எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய இயேசு ராஜாவை என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க. அவரை கனவீனம் பண்ண வேண்டாம். இப்பொழுது அடுத்த ஒரு காரியத்துக்கு போவோம். அதே தலைப்பிலே தான். இப்போ அவங்க என்னெல்லாம் காணிக்கை செலுத்தினாங்க அதை சொல்லுங்க பார்க்கலாம். அரிசியம் சொல்லுங்க. 3 காணிக்கையா கொடுத்தாங்க. சரி, இந்த 1 ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய், 1000 ரூபாய் காணிக்கை எல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு காரியத்துக்கு போவோம். முதல்ல எதை கொடுத்தாங்க? பொன்னை கொடுத்தார்கள். எதை கொடுத்தாங்க? பொன்னை கொடுத்தார்கள். பொன் என்றால் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப மதிப்பு மிக்கது, ஜனங்க ரொம்ப விரும்பக்கூடியது, ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியது. கையில பணம் இருந்தா இதை தான் நம்ம வாங்கணும். எல்லாம் வாங்கியாச்சு, வீட்டை வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, துணி வாங்கியாச்சு, எல்லாம் இருக்கு. பணம் மிச்சம் இருக்குன்னா மனுஷன் எதை ஆசைப்பட்டு வாங்குவான்? தங்கத்தை வாங்குவான். இப்போ இவர்கள் கொடுத்த காணிக்கையில ஒண்ணு என்னது? தங்கம். எதை கொடுத்தான்? தங்கத்தை கொடு. இப்ப இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது, எதை மனிதன் மேன்மையாக எண்ணினானோ அதையே ஆண்டவருக்காக காணிக்கையாக என்ன செய்து விட்டார்கள்? கொடுத்து விட்டார்கள். ராஜாவுக்கு கொடுத்து, ராஜாவுக்கு கொடுக்கிறது எப்படி கொடுக்க வேண்டுமானால், என் வாழ்க்கையில எதையெல்லாம் நான் மேன்மையாக எண்ணுகிறேனோ அதை இயேசு ராஜாவுக்கு காணிக்கையாக என்ன செய்கிறேன்? செலுத்துகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதையெல்லாம் நான் மேன்மையாக எண்ணுகிறேனோ அதை இயேசு ராஜாவுக்கு என்னவாய் கொடுக்கிறேன்? காணிக்கையாக கொடுக்கிறேன். நீங்கள் எதை மேன்மையாக எண்ணுகிறீர்கள்? நான் சொல்லிட்டா நீங்க சொல்லலாம், பரவாயில்ல. நான் இந்த உலகத்துல ரொம்ப மேன்மையா என்றது என்னுடைய உயிரை தான். அல்லேலூயா. இதை என் தேவனுக்காக நான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். நீங்க சொல்லுங்க, எதை மேன்மையாக எண்ணுகிறீர்கள்?
நீங்கள் மேன்மையாக எண்ணுகிறது நேரம், உங்கள் வேலை, அதை நீங்கள் மேன்மையாக எண்ணுகிறீர்கள். உங்கள் குடும்பம், அதை நீங்கள் மேன்மையாக எண்ணுகிறீர்கள். உங்களிடத்தில் இருக்கிறதான ஆஸ்தி, அதை நீங்கள் மேன்மையாக எண்ணுகிறீர்கள். இப்படியாக அநேக காரியங்களை நீங்கள் மேன்மையாக எண்ணுகிறீர்கள். உங்கள் வீட்டுக்கு ஒரு ராஜா வந்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் ஒன்றை கொடுக்க வேண்டுமானால் எப்படி கொடுப்பீர்கள்? உங்கள் வீட்டிலேயே இருக்கிறதுலே எது விசேஷமானதோ மேன்மையானதோ அதை தான் அந்த ராஜாவுக்கு என்ன செய்வீர்கள்? கொடுப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதை தான் நீங்கள் மேன்மையாக நீங்கள் உங்கள் ஆண்டவர் அந்த மனுஷர்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றை ஆண்டவருக்கு கொடுக்கும். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விசுவாசம் சோதிக்கப்பட்டு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது எது? விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை இவர்தான் ராஜா என்றும், இவர்தான் என்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்றும், இவரை தவிர வேறொரு ராஜா எனக்கு இல்லை என்றும் சோதனையின் மத்தியில் நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் பொன்னை காணிக்கையாய் படைக்கிறதை விட இதுதான் எப்படிப்பட்டது? மேலானது. அல்லேலூயா. எந்த விசுவாசம் தெரியுமா? சோதனைக்குள் இருக்கும் பொழுது உருவாகிற விசுவாசம். சோதனை வந்தாலும் ஒளிந்து போகாதே விசுவாசம். பாடுகள் வந்தாலும் இயேசுவை மறுதலிக்காதே விசுவாசம். உபத்திரவும் நிந்தையும் அவமானமும் கேவலமும் வந்தாலும், அடியும் உதையும் துன்பங்களும் வந்தாலும் இயேசுவை ராஜாவை மறுதலிக்காத ஒரு விசுவாசத்தை நீங்கள் உடையவர்களாய் இருந்தால் அந்த பொன்னை பார்க்கிலும் உங்க காணிக்கை தான் மேன்மையானது. அல்லேலூயா. அந்த காணிக்கையை ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார். மகளே, ஒரு மேன்மையான விசுவாசத்தை எனக்கு தா. ஒரு மேன்மையான விசுவாசம் உள்ள பிள்ளையா நீ இரு. சோதனையிலும் விசுவாசமாயிரு, உனக்கு வர்ற பாடுகளிலும் விசுவாசமாயிரு. அதை நான் காணிக்கையாக ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. எதை காணிக்கையாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார்? சோதனையில வருகிற, சோதனையில் காத்துக்கொள்ளுகிற விசுவாசம். சோதனையில் காத்துக்கொள்ளுகிற விசுவாசமே நீங்கள் கொடுக்கிற தங்கத்தை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. நீங்க ஆலயத்துக்கு போய் 5 பவுன் நகையை கொண்டு போய் காணிக்கை பெட்டியிலே போடுகிறதை பார்க்கிலும் 50 வருஷமாய் சோதனையின் மத்தியிலே விசுவாசத்தை காத்து நடப்பதே ஆண்டவருடைய பார்வையிலே உயர்ந்த காணிக்கை. அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோபுல சொல்லியிருக்கல, நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக. அப்படின்னா இப்ப யோபு சோதிக்கப்பட்டார், இப்ப பொன்னா மாறினது யாரு? பொன்னா மாறினது யாரு? நான் கேட்கிறேன், யோபு நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக யார் விளங்குவேன்? யோபு. இப்ப யோபு என்னவா மாறிட்டாரு? பொன்னாக மாறிட்டார். இப்ப யோபு காணிக்கை போடணும்னா எதை போடுவாரு? அவரையே தூக்கி போட்டுற வேண்டியதுதான். அல்லேலூயா. ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டார், பொன்னாய் மாறிவிட்டார். இப்பொழுது யோபு தன்னையே தேவனுக்கு என்ன பண்ணிட்டாரு? ஏசப்பா, என்கிட்ட வெள்ளியும் பொன்னும் இல்லை, நானே அந்த பொன், அதை தூக்கி என்ன செய்யறேன்? காணிக்கையாக நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. என்னையே நான் காணிக்கையாய் கொடுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? என்னை யாரெல்லாம் தன்னை இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்கிறீர்களோ, அது சோதனையின் மத்தியிலே காணிக்கையா, உங்க 100 ரூபாய் காணிக்கையை பார்க்கிலும் உங்களை தேவனுக்கு காணிக்கையாய் கொடுப்பதே ஆண்டவருக்கு மேன்மையானது. அதை தான் யார் செய்தார்கள்? இந்த சாஸ்திரிகள் செய்தார்கள். அதற்கு அடையாளம், அதற்கு அடையாளமாக தான் இந்த சாஸ்திரிகள் செய்தார்கள். சரி, பொண்ணை காணிக்கை கொடுத்தாங்க. அடுத்தது 2வது இதை கொடுத்தாங்க. சொல்லுங்கள், தூப வர்க்கம்.
ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். தூப வர்க்கம். தூப வர்க்கம்னா என்னது? கரெக்டா சொல்றேன், ஜெபம். ஏன்னா நம்ம மனு கொடுத்தா யார்கிட்ட தான் கொடுக்கணும்? உலகத்துல கொஞ்சம் சொல்லுங்களேன். உலகத்தின் அதிகாரிகள்கிட்ட தான் என்ன செய்யணும்? மனு கொடுக்கணும். உலகத்தின் ராஜாவுக்கு தான் மனு கொடுக்கணும் இந்த சரீரத்தின்படி. அடுத்தது இவங்கெல்லாம் அசிட்டா பண்ணிட்டாங்கன்னா நமக்கு உண்மையான ஒரு ராஜா இருக்காரு, அவர்கிட்ட தான் நம்ம என்னத்தை கொடுக்கணும்? நம்ம மனு கொடுக்கணும். நம்முடைய வேண்டுதல், நம்முடைய விண்ணப்பம் எப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் என்னை தேவனுக்கு காணிக்கையாக படைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் இயேசுவை நான் என்னவா ஏற்றுக்கொண்டேன்? ராஜாவாக நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம், அதுக்கு ஆதார வசனம் ஏன்னு இல்ல, 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சிருங்களேன். யோவான் சுவிசேஷம், சாரி, வெளிப்படுத்தின விசேஷம் 5:8. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம். உங்க ஜெபம் தான் என்ன வர்க்கம்? தூப வர்க்கம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஜெபம் தான் தூப வர்க்கம். அன்னைக்கு சாஸ்திரிகள் எழுத்தின்படி உள்ளதான தூப வர்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் இயேசு ராஜாவுக்கு ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அவர்கள் ஒரு நாள் கொடுத்தார்கள், நாம எப்ப கொடுக்கிறோம்? வாழ்நாள் முழுவதும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அவர்களை பார்க்கிலும் நாமே மேன்மையானவர்கள். அவர்களை பார்க்கிலும் நம்ம மேன்மையானவர்கள். அவர்களை பார்க்கிலும் நம்ம விசேஷமானவர்கள். அவர்களை பார்க்கிலும் நம்ம எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? விசேஷமானவர்களாயிருக்கிறோம். அந்த தூப வர்க்கத்தை நாம் கொடுத்தோம். கடைசியாக கொடுத்த காணிக்கை எது? வெள்ளை போளம். கடைசியாய் கொடுத்ததான காணிக்கை வெள்ளை போளம். இந்த காணிக்கையையும் நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். வெள்ளை போளத்தை காணிக்கையாக நாம் செலுத்தணும். இந்த வெள்ளை போளம் என்றால் என்ன? ஆமா, அது வாசனை திரவியம். அந்த வாசனை திரவியம் என்று நீங்கள் சொன்னீர்கள். அது மிகவும் சரியான ஒரு காரியம்தான். அதற்கு முன்பு நான் சில காரியங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த வாசனை திரவியத்தை எப்பொழுதெல்லாம் பயன்படுத்துவோம்? கரெக்டா சொல்றீங்களான்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த வாசனை திரவியத்தை எப்பொழுதான் முக்கியமான நேரத்துல பயன்படுத்துவோம்? அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆமா, யோசேப்பு கொண்டு வந்தார், நிக்கோதேமு கொண்டு வந்தார். அப்புறம் இயேசுவை அடக்கம் பண்ணுகிறதுக்காக மரியாள் அந்த கடைசியான அந்த வீட்டுல போய் அங்க இருக்கும் பொழுது நல்லதம் என்கிற தைலத்தை அவருடைய சிரசின் மேல் என்ன செய்தார்கள்? ஊற்றினார்கள். ஊற்றின பொழுது யூதாஸ் கூட கேட்கிறான், இதை 200 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு என்ன செஞ்சிருக்கலாமே, கொடுக்கலாமே, அவளை தொந்தரவு செய்யாதே, என்னுடைய மரணத்திற்கு அடையாளமாக அதை அவள் என்ன செய்திருந்தாள்? வைத்திருந்தாள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வெள்ளை போளம் என்று சொல்லுகிறது வாசனை என்பது மிகவும் அருமையான ஒரு காரியம். இந்த வாசனை எப்பொழுது வீச வேண்டுமோ அந்த நேரத்தில் இந்த வாசனை வீச வேண்டும். அல்லேலூயா. எந்த நேரத்துல வீசணுமோ அந்த நேரத்துல என்ன செய்யணும்? வீசணும். மரண சோதனையில கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் வாசனை வீசுகிறவர்களாக தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி வரையிலும் வாசனை வீசுகிறவர்களாக தான் இருக்க வேண்டும். துன்பங்களும் துயரங்களும் வரும்போது கூட வாசனை என்ன செய்யணும்? வீசணும். கஷ்டங்களும் பாடுகளும் வியாதிகளும் பலவீனம் வரும்போது கூட என்ன செய்யணும் தெரியுமா? வாசனை வீசுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். சரி, அதுக்கு ஆதாரமா வாசிச்சிருமே. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்களே. யோவான் சுவிசேஷம் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ண முறைமையின்
செய்தபடியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளை சுற்றி கட்டினார்கள். பாத்தீங்களா? இப்போ அந்த அடக்கம் என்ற நேரத்துல நிக்கோதேமு வெள்ளை போளத்தையும் கரிய போளத்தையும் எடுத்து கொண்டு வந்து இயேசுனுடைய சரீரத்தில் என்ன செய்தார்கள்? ஊற்றினார்கள். வெள்ளை போளம் என்றது அது அப்படியே வடியுமாம். நீங்க உன்னத பாட்டுல படிச்சீங்கன்னா தெரியும். அவருடைய வாயிலிருந்து வெள்ளை போளம் என்ன செய்தது? வடிந்தது என்று சொல்லி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதே மாதிரி சங்கீதம் 45:8 வாசிங்களே. சங்கீதம் 45:8. செய்த அரமனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம். உம்முடைய வஸ்திரம் எல்லாம் எப்படி? வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். இயேசுனுடைய மரணம் கெட்டு போறவர்களுக்கு மரண வாசனை. கெட்டு போறவர்களுக்கு என்ன வாசனை? மரண வாசனை. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவ வாசனை. கெட்டு போகிறவர்களுக்கு நான் பவுல் சொல்லும் போது சொல்ற, நாங்கள் கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனைக்கு மரண வாசனையா இருக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ நாங்கள் ஜீவ வாசனையாக இருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட போய் ஆண்டவருடைய மரணத்தை இந்த சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? தெரிவிக்கிறார்கள். இந்த இயேசுனுடைய மரணத்தினால் தான் நாங்கள் ஜீவ வாசனை உள்ளவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. ஜீவ வாசனை என்றால் புகழ் பெற்ற வாசனை, சிறப்புகள். நாங்க மேன்மை உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை உத்தரிக்க வேண்டும் என்பதை இந்த சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? காண்பித்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம வாசனை உள்ளவர்களாய் வாழுகிறதற்கு காரணமே இயேசுனுடைய மரணம் தான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாசனை உள்ளவர்களாய் வாழுகிற காரணமே இதுதான், இயேசுனுடைய வாசனை தான். இன்றைக்கு நாம் போட்டிருக்கிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் உலகத்துல நம்மள வாசனை வீச பண்ணுது. அல்லேலூயா. உலகத்துல நம்ம வாசனை வீசுறோமா இல்லையா? நான் சொல்லட்டுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டதுனாலதான் நம்ம போய் பேசல. அதனால இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லுது? இவங்க கிறிஸ்தவங்களா, இவங்க போய் பேச மாட்டாங்க. இது வாசனையா இல்லையா? இது வாசனை. இந்த வாசனை எதனால வந்தது? நான் ரட்சிக்கப்பட்டதுனால. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம என்ன வஸ்திரத்தை விழித்திருக்கிறோம்? ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன வாசனை வீசுது? வெள்ளை போல வாசனையை வீசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய மரணத்தினாலே நாங்கள் எல்லாரும் வாசனை திரவியங்களாய் நாங்கள் மாறப்போகிறோம். அந்த வாசனை திரவியங்கள் பேரும் புகழும் உள்ளவர்களாக நாங்கள் மாறப்போகிறோம். இதெல்லாம் உம்மாலே எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்பதை காண்பிக்கிறதற்காக இந்த சாஸ்திரிகள் இந்த வெள்ளை போலத்தை இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்க ஒரு காணிக்கை ஆண்டவருக்கு கொடுக்கணும். நீங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்கணும்? ஒரு காணிக்கையை கொடுக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிருவோம். சுகந்த அந்த வெள்ளை போல வாசனையான படிமா ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து தன்னை தேவனுக்கு எப்படி ஒப்பு கொடுத்தாரு? சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். இப்ப நான் சொல்லட்டுமா? நாமும் நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்பு கொடுக்கணும். என்ன காணிக்கை ஒப்பு கொடுக்கணும்? வாசனை உள்ள காணிக்கை. வாசனை என்றால் புகழ், சிறப்பு. இவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், இவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள், இவர்கள் அக்கிரமம் செய்ய மாட்டார்கள் உலகத்தான் சொன்னா இது நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற வெள்ளை போலம். அல்லேலூயா. உலகத்தான் சொல்லணும். ரட்சிக்கப்படாதவங்க சொல்லணும், இவன் பொய் பேச மாட்டான்னு சொல்லணும். அது நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை. தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை. இவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள் என்று உங்களை குறித்து சொன்னால் நீங்கள் தேவனுக்கு அதை காணிக்கையாக நீங்கள் கொடுக்கிறீர்கள். இப்படிப்பட்டதான் அந்த காணிக்கையை தான் தேவன் விரும்புகிறார். யாருக்கு நம்ம இப்படிப்பட்ட காணிக்கையை கொடுக்கணும்னா நம்முடைய ராஜாவுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா.
இயேசு ராஜாவுக்கு காணிக்கை கொடுங்கள். இயேசு ராஜாவுக்கு எந்த காணிக்கை? இவர்கள் நல்லவர்கள் என்ற காணிக்கையை கொடுங்கள். ஜெபம் என்கிற காணிக்கையை கொடுங்கள். விசுவாச சோதனையிலும் மறுதலிக்காத விசுவாசம் என்கிற அந்த காணிக்கையை கொடுத்தால் இயேசுவை நீங்கள் ராஜாவாக அங்கீகரித்திருக்கிறீர்கள். அதனால நம்ம பிரசங்கத்தை முடிக்க போறேன். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். 1, இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் துதிப்பார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை பணிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் தன்னையே அவருக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்பு கொடுப்பார்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். இந்த உலகத்தில் அவருடைய பெயருக்கு புகழாய் வாழுவார்கள். இவர்கள் எல்லாம் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்களும் நானும் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த ராஜாதி ராஜாவுக்கு பிரியமாய் நாம் வாழுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.